அனைவருக்கும் வணக்கம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாம் ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன ரிசல்ட் அனுப்பியிருக்கீங்க, என்ன ரிசல்ட் போட்டிருக்கீங்க? ஏதாவது வந்து மனசாட்சி, ஏதாவது நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் ஏதாவது இருக்கா அந்த வேல்யூஷனில், அந்த பேப்பர் வேல்யூஷனில்? எதன் அடிப்படையில் வந்து மார்க் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்றதே ஒன்றும் புரியலைங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஏ பேப்பரு. அதுக்கு வந்து சொல்லிட்டாங்க, அதாவது 50 மார்க்ஸுக்கு. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 40% வந்து மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 20 மார்க் எடுத்தால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாஸ். ஸோ அது பாஸ் பண்ணாதான் மற்ற 2 பேப்பர் வந்து வேல்யூ பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. தட் இஸ் பார்ட் 1B அண்ட் பார்ட் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்குது, செம்ம வேடிக்கையாக இருக்குது. எந்த அடிப்படையில் வந்துட்டு பேப்பர் வேல்யூஷன் பண்ணாங்க, எப்படி வந்து மார்க் போட்டாங்க அப்படின்றது தெரியல. எப்படி வந்துட்டு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எதன் அடிப்படையில் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியல. என்ன எங்கெல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படின்றது தெரியல. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்பு 50 மார்க்ஸுக்கு வந்துட்டு அது வந்து எக்ஸாமு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 0 மார்க் எடுத்திருக்காங்க. 0 மார்க், 1 மார்க், 2 மார்க். ஸோ அவங்களாம் குவாலிஃபைடு. அப்போ அதுக்கு எதுக்கு அந்த பேப்பர் வந்து வச்சிங்க? எதுக்கு அந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வச்சிங்க சொல்லுங்க? அதாவது 0 மார்க் இருக்கவங்க குவாலிஃபைனா அப்போ அது எதுக்கு வச்சிங்க? அது தேவையே இல்லையா? அந்த பேப்பர் தேவையே இல்லையே. என்ன மார்க் போட்டிருக்கீங்க, என்ன மண்ணாங்கட்டி வேல்யூஷன் பண்ணியிருக்கிறீங்க? என்ன எங்களெல்லாம் பார்த்தா வந்து பைத்தியம் மாதிரி தெரியுதா உங்களுக்குலாம்? என்ன வேணாலும் அப்படியே தாறு மாற பைத்தியம் மாதிரி அந்த ரிசல்ட்டை பார்த்தா அப்படியே டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து 40% எடுத்தால் பாஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து மற்ற 2 பேப்பருக்கும் வச்சுருக்கணும்ல, இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் பாஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதில் எந்த பர்சன்டேஜுமே கிடையாது. டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு 0 மார்க் எடுத்தால் நீ பாஸ் அப்படின்றதுக்கு எதுக்கு அந்த பேப்பர், எதுக்கு அது அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும்? முட்டாளா நாங்களாம் சொல்லுங்க? நெட்டு செட்டு பிஹெச்டி 12 வருஷம் பிஹெச்டி, 12 வருஷம் பிஹெச்டி. சரிங்களா? வேஸ்ட்டு. நெட்டு வேஸ்ட்டு, செட்டு வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. படித்தது எல்லாம் வேஸ்ட்டு, படித்ததே வேஸ்ட்டு. இதில் வந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, லைஃப்பை தொலைச்சது தான் மிச்சம். 2019 ஸ்டார்ட் பண்ணி இந்த டிஆர்பிக்கு போராடி 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 கடைசியில் வந்து 25 நடந்தது. ஒரு 5 பாடப்பிரிவுக்கு மட்டும் ரிசல்ட்டை போட்டு ஏதோ ஒன்று சம்பாதிச்சுட்டு போயிட்டானுங்க. சரியா? மீதி இருக்கிறதுக்கு இப்போ ரிசல்ட் போட்டிருக்காங்க. ரிசல்ட்டாக கொடுத்துருக்கீங்க நீங்கள்?